2026 வருஷத்துல 7 மாதங்களாய் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல நீங்க அழுது கொண்டிருக்கலாம், இல்லைன்னா யாருக்குமே தெரியாம அழுது கொண்டிருக்கலாம், இல்லைன்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து பல மாதமா பல வருஷமா எப்ப இதுல அற்புதம் நடக்கும், எப்ப இந்த போராட்டத்துக்கு முடிவு வரும், எப்ப என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா, எப்ப என் கண்ணீருக்கு பதில் தருவார் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். இந்த மாதத்துல உங்க அழுகைக்கு மறு உத்தரவு தரும்படி இயேசு ஒரு அற்புதம் செய்ய, இந்த 8வது மாதத்துல உங்க அழுகையை நிறுத்தும்படி இயேசு முடிந்து போன காரியத்துல ஒரு அற்புதம் செய்ய போறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அந்த வசனத்தின் மைய பகுதியை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் கேட்டு இறங்கி அதை கேட்டவுடன் உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இந்த புதிய மாதத்தின் முதல் வாரத்தில் வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர் என்ன வாக்குத்தத்தம் தருகிறார்? இனி நீ அழுது கொண்டிராய். எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தம் எனக்குன்னு விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் அழுது கொண்டிராய்ன்னு மட்டும் சொல்லாம அவர் என்ன சொல்றாரு? உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. வேதாகமத்தில் அநேக வாக்கு தத்தங்கள் இருக்குது. ஆண்டவர் நம்ம வாசித்தோம் 1 கொரிந்தியர்ல இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் அது இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது அவனுக்கு வாக்குத்தத்தங்களை சொல்லி தான் ஆண்டவர் அழைப்பார். ஆபிரகாமை நீ புறப்பட்டு போ, நான் காண்பிக்கிற தேசத்துக்குன்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை அவர் சொல்லி அனுப்பினார். ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், மோசேக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதே மாதிரி ஒரு துவக்கத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு தருவார். இந்த 8வது மாதத்தில் இந்த புதிய மாதத்துக்குள்ள பிரவேசிக்கிற நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. இந்த 2026 வருஷத்துல 7 மாதங்களாய் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல நீங்க அழுது கொண்டிருக்கலாம், இல்லைன்னா யாருக்குமே தெரியாம அழுது கொண்டிருக்கலாம், இல்லைன்னா நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து பல மாதமா பல வருஷமா எப்ப இதுல அற்புதம் நடக்கும், எப்ப இந்த போராட்டத்துக்கு முடிவு வரும், எப்ப என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பா, எப்ப என் கண்ணீருக்கு பதில் தருவார் என்று சொல்லி நீங்க கண்ணீரோடு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் கேட்டு உனக்கு இறங்கி உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். பாபிலோன் தேசத்துல சிறைபிடிக்கப்பட்டு போன அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நான் திரும்பவும் சீயோனுக்கு கொண்டு வருவேன், திரும்பவும் நான் எருசலேமுக்கு கொண்டு வருவேன், திரும்பவும் உங்களை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கூட்டிட்டு வருவேன். நீங்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது அவர் உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை துடைச்சி உங்க அழுகையின் சத்தத்திற்கு அவர் மறு உத்தரவு தருவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க யாருக்குமே தெரியாம வடித்த கண்ணீர், நீங்க யாருக்கிட்டமே சொல்லாம புலம்பின புலம்பலின் அழுகையை கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. 56ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் அல்லவோ
கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தாவீது சொல்றாரு, என்னுடைய அலைச்சல்களை நீர் எண்ணி இருக்கிறீர். இந்த 7 மாதங்களா சில காரியத்தில் நன்மையான காரியம் நடக்கணும். ஒருவேளை நன்மையான காரியம் நடப்பதற்காக நீங்க அநேக இடத்தில் அலக்களிக்கப்பட்டிருக்கலாம். தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத முயற்சிகள், இப்படிப்பட்ட தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறாராம். உங்க கண்ணீரெல்லாம் ஆண்டவர் அவருடைய துருத்தியில வச்சிருக்கிறாராம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பழமொழி உண்டு, இந்த உலகத்தில் நம்ம சிரிக்கும்போது நம்ம கூட சேர்ந்து எல்லாரும் சிரிப்பாங்களாம். ஆனால் நம்ம அழும்போது எப்படி அழுவோம் அப்படின்னா தனியாக அழுவோமா. நம்ம அழும்போது இந்த 7 மாதத்தில் ஒரு நாள் கூட நான் அழவே இல்லை பிரதர், நான் எதை நினச்சும் கவலையே படலை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படி யாராவது இருந்தால் கர்த்தருக்கு ரொம்ப ஸ்தோத்திரம். கட்டாயம் நம்ம இந்த வருஷத்தில் ஏதாவது ஒரு சூழ்நிலைமையில் நம்ம அந்த காரியத்தை நினைத்து புலம்பி இருப்போம். அந்த காரியத்தை நினச்சி நம்ம என்ன செஞ்சுருப்போம்? அழுதுருப்போம். ஏன் இப்படி நடக்குது, ஏன் எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் ரொம்ப வேதனை இருக்கும். குறிப்பாக ஆண்களை விட ரொம்ப வேகமாக சடனாக யார் அழுதுருவான்னா பெண்கள் தான் என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க. ஆண்கள் அந்த வேதனையை முடிச்ச மட்டும் தான் இருதயத்தில் அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? அடக்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பெண்கள் சடனாக அவங்க என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க. ஆனால் இந்த அழுகையை யார்கிட்ட போய் அழுகிறது? யோசிச்சு பாருங்கள். சில நேரம் நான் யார்கிட்ட அழுறதுன்னு தெரியல. வீட்டுக்கார்ட்ட சொல்லி அழுறதா, பிள்ளைகள்கிட்ட சொல்லி அழுறதா, இல்லை அம்மா அப்பா வீட்டில் சொல்லி அழுறதா, இல்லை சொந்தக்காரங்க கிட்ட சொல்லி அழுறதா, இல்லை சர்ச்சில் போய் சொல்லி அழுறதா, யார்கிட்ட சொல்லி அழுறது? ஆனால் உங்கள் அழுகையை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள. உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியில் வச்சிருக்கிறார். நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ராத்திரி அழுது தலகாணியை நினச்சி அந்த கண்ணீரை ஆண்டவர் துருத்தியில் வைத்திருக்கிறார். அவர் துருத்தியில் வைக்கிறது மட்டும் இல்லை, அதை கேட்டவுடனே அவர் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு மறு உத்தரவு தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மாதத்தில் உங்கள் அழுகைக்கு மறு உத்தரவு தரும்படி இயேசு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இதை விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் நம்ம அழுதோம் அப்படின்னா, அழுத உடனே நம்மளை நேசிக்கிறவங்க முதல்ல சொல்கிற வார்த்தை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அழாதீங்க. ஆனால் நம்ம ஏன் அழுகிறோம்? நம்மளாம் வேணும்னு அழுறது இல்லை, அந்த வேதனை தாங்க முடியாமல் தான் நம்ம கண்ணில் என்ன வருது? அழுக வருது. அப்படி தானே? ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் அழாதீங்கன்னு சொல்ல தான் முடியும். ஆனால் நம்முடைய அழுகையை நிப்பாட்ட நாம் ஆராதிக்கிற இயேசுவால் மட்டும்தான் முடியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இயேசு நாயின்னுங்கிற ஊருக்கு போகிறார். நாயின்ங்கிற ஊருக்கு போன உடனே அங்கே மரித்து போன ஒரு வாலிபனை அடக்கம் பண்ணுவதற்காக கூட்டிகிட்டு வராங்க. அந்த சவ ஊர்வலத்தில் திரளான ஜனங்கள் வர்றாங்க. அந்த மரித்து போன வாலிபனுடைய அவங்க அம்மா, அவங்க யாருன்னா ஒரு விதவை. அவங்களுக்கு கணவர் கிடையாது. அவங்க பிள்ளை, எனக்கு இருந்த ஒரே பிள்ளை தான் எதிர்காலம், தன்னோட ஒரே பிள்ளை தான் நம்பிக்கைன்னு சொல்லி அவங்க அந்த நாயினூர் விதவை வந்து கொண்டிருக்கிறாங்க. நான் நம்பி இருந்த என் ஒரு பிள்ளையும் இறந்து போயிட்டானே, என் கணவரும் இல்லை, என் பிள்ளையும் இல்லை, என் எதிர்காலம் இப்படி கேள்விக்குறி ஆயிடுச்சேன்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே அந்த சபை ஊர்வலத்தில் வராங்க. எல்லாரும் சொல்கிறாங்க அந்த பெண்ணை பார்த்து, ஏமா அழாதம்மா, ஏமா அழாத, நாங்கள் இருக்கிறோம்ல, ஏமா அழாதன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இயேசு அந்த சபை ஊர்வலத்தில் குறுக்கிடுகிறார். அவர் குறுக்கிட்ட உடனே அவரும் அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாரு அழாதேங்கிறாரு. ஆனால் அந்த பெண்ணு திரும்பவும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இயேசு பார்க்குறாரு, இவன் அழுகையை நிறுத்தனா ஒன்றே ஒன்று தான் செய்யணும், அந்த மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பணும்னு சொல்லி இயேசு பாடையை தொட்டு மரித்து போன வாலிபனை உயிரோடு எழுப்பினார். சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 8வது மாதத்தில் உங்கள் அழுகையை நிறுத்தும்படி இயேசு முடிந்து போன காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா அவர் உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டிருக்கிறார். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்கள், உங்கள் அழுகையை நிறுத்த இயேசு முடிந்து போன காரியத்தில் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. பாருங்க, நாயினூர் விதவை அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பின உடனே அந்த 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 அம்மாவோட அழுகை நிப்பாட்டி அந்த அம்மா மகிழ்ச்சியோட சந்தோஷமாக போனாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த புதிய மாதத்தில் இனி நீங்கள் அழப்போவதில்லை. உங்கள் அழுகையின் சத்தத்தை அவர் கேட்டு உருக்கமாய் இறங்கி உங்களுக்கு அவர் மறு உத்தரவு தருவார். வேதாகமத்தில் அநேகர் தேவ சமூகத்தில் அழுதுருக்கிறாங்க, மனிதர்கள்கிட்ட அழுதுருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரை நம்ம பார்த்து ஆண்டவர் அவங்க அழுகையை எப்படியெல்லாம் நிறுத்தி அவங்களுக்கு அற்புதம் செய்தார்னு நம்ம தியானிக்க போகிறோம். திருப்பிக்கவங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். இயேசு ஒரு வீட்டிற்கு போஜனம் பண்ண போகிறார். அந்த வீட்டிலே ஒரு பெண் இயேசுவின் பாதத்தின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டிருந்தாள்.
ஒரு பெண் அழுது கொண்டிருக்கிறா. அவன் ஏன் அழுகிறா? அந்த பெண்ணுடைய பேர் வேதாகமத்தில் குறிக்கப்படலை. ஆனால் அந்த பெண்ணை வேதாகமம் எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறது என்று சொன்னால் 37வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அந்த பெண்ணை வேதாகமம் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. பைபிளில் நிறையவுடைய பேரை வேதாகமம் அறிமுகப்படுத்தும் பொழுது அவங்க ஊரை சொல்லி அவங்க பேரை அறிமுகப்படுத்தும். இயேசுவோடைய பேரை சொல்லும் பொழுது நசரேனாகிய இயேசு, அவர் நாசரேத்து ஊரில் வளர்ந்ததுனால அவர் பேரை அப்படி அறிமுகப்படுத்தும். இன்னும் இயேசுவை அந்த கூடம் கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுவான்னா அவங்க அப்பா பேரை சொல்லி கூப்பிடுவான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூப்பிடுவான். ஆனால் ரெபேக்காலை அறிமுகப்படுத்தும் பொழுது கூட அவங்க அப்பா பேரை சொல்லி ரெபேக்காலுடைய பேரை என்ன செய்வோம்? அறிமுகப்படுத்தும். ஆனால் இந்த பெண்ணுடைய பேரை வேதாகமம் நமக்கு எப்படி அறிமுகப்படுத்துகிறது? பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அவள் இயேசுவின் பாதத்தில் வந்து அவள் அழுகிறாள். அவள் ஏன் இயேசுவின் பாதத்தில் வந்து அழுதா? இயேசு வந்து அந்த பெண்ணை பார்த்து நீ ஒரு பாவத்தில் வாழ்கிற, நீ மனம் திரும்பு அப்படி எதுவும் சொன்ன மாதிரி வேதாகமத்தில் போடலை. அவள் பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இயேசு பரிசுத்தம் உள்ளவர். இயேசுவை பார்த்த உடனே அவளுக்குள்ளே இருந்த குற்ற மனசாட்சி என்ன பண்ணுதுன்னா அவள் பாவத்தை உணர்த்துது. பாவம் ஒரு மனிதனை உணர்த்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களை அறியாமலே கண்ணீர் என்ன செஞ்சிடும்? இயேசு பரிசுத்தம் உள்ளவர். ஐயோ இந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை நான் பார்க்கிறேன்னு சொல்லி அவளுக்குள்ளே அவள் செய்த பாவம் ஒன்னொன்னா ஞாபகம் வருது. அவள் நினைக்கிறா என் பாவம் எப்போ மன்னிக்கப்படும், என் பாவத்தை மன்னிக்க இந்த உலகத்தில் யார் இருக்கான்னு சொல்லி அவள் தன்னுடைய பாவத்தை நினைத்து அவள் கண்ணீர் வடிக்கிறாள். பாவத்தை நினைத்து கண்ணீர் வடிக்கிறாள். யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்தில் கடந்த 7 மாதமாக நம் தேவன் சமூகத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, இல்லைன்னா ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற பாவமான காரியத்தில் நம்ம ஈடுபட்டிருக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் வந்து முழங்கால் போடும் பொழுது ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்திருக்கிறேனே, கடந்த வாரத்தில் உமக்கு பிரியமில்லாத காரியத்தை பேசியிருக்கிறேனே, கடந்த வாரத்தில் உங்களை துக்கப்படுத்தும்படியாக நான் நடந்திருக்கிறேன்னு சொல்லி நமக்குள்ளே பாவ உணர்வு வருதா? பாவ உணர்வு வந்தால் தான் நம்ம மனுஷன். பாவ உணர்வு வந்தால் தான் அப்படி தானே, இல்லைன்னா நம்ம மனுஷனே கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நீதிபதியை வச்சிருக்கிறார். எங்கன்னா மனசாட்சி எங்க. ஆனால் கொஞ்ச நாள் ஆக ஆக இந்த மனசாட்சி என்ன செஞ்சிடும்னா செத்து போயிடும். இந்த மனசாட்சி என்ன செஞ்சிடும்? அதனால தான் கலாத்தியர் சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறாரு செத்த மனசாட்சி உடையவர்களைன்னு அவர் எழுதுவார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத, நாம் பரிசுத்தமுள்ள தெய்வத்தை ஆராதிக்க கர்த்தருடைய ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், கடந்த வாரத்தில் நான் இந்த மாதிரி பிரியமில்லாத காரியத்தை செய்துட்டேன், என்னுடைய பாவத்தை நீர் மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம தேவ சமூகத்தில் அழுதோம்னா அவர் நம்ம மன்னித்து நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றி விடுவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் லூக்கா 18ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 2 பேர் ஜெபம் பண்ண தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஆனால் அந்த ஆயக்காரன் அந்த தேவாலயத்தில் போய் முழங்கால் போட்ட உடனே அவன் பண்ணின முதலாவது ஜெபம் என்ன தெரியுமா? பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், பாவியாக இருக்கிற என்மேல் கிருபையாயிரும். நீங்கள் ஒவ்வொரு தடவை தேவ சமூகத்தில் போகும் பொழுதோ, ஒவ்வொரு முறை ஆலயத்துக்குள்ளே வரும் பொழுதோ ஆண்டவரே இந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க என்கிட்ட என்ன தகுதி இருக்கு? உமக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் பேசியிருக்கிறேன், நீ விரும்பாத காரியத்தை செய்திருக்கிறேன், கடந்த வாரம் சரியாக ஜெபிக்கலை, சரியாக வேத வாசிக்கலை, உங்களை துக்கப்படுத்தின காரியத்தை செஞ்சிருக்கிறேன், என்னை மன்னிங்கன்னு சொல்லி நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் வடித்தால் உங்கள் பாவத்தை இருந்து நீக்கி உங்களை பரிசுத்தமாக்க இயேசு உண்மை உள்ளவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். யோசிச்சு பாருங்க, இந்த 2026 வருஷம் மட்டும் இந்த 7 மாசம் ஆண்டவர் நம்ம செஞ்ச பாவத்துக்கு மட்டும் ஆண்டவர் தண்டனை கொடுத்திருந்தாருன்னா கட்டாயம் இந்த இடத்துல இந்த சர்ச்சு மட்டும்தான் இருக்கும். நம்ம யாருமே என்ன செய்ய மாட்டோம்? இருப்போமா? இருக்க மாட்டோம். ஆனால் அவருடைய கிருபையின்படி, அவருடைய இரக்கத்தின்படி நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சு, நம்ம மேலே மனதுருகி, நம்ம மேலே இரக்கத்தை காண்பித்து அந்த பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கண்ணீரை கொண்டு வரும். நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு ஆண்டவரே நான் செய்த பாவத்தை மன்னிச்சிருங்க,
எந்த மனுஷங்ககிட்டையும் நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. எந்த மனிதனாலும் நம்ம பாவத்தை மன்னிக்கவே முடியாது. நம்ம பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் நாம் ஆராதிக்கிற இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் அவர் நம்ம செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, அதை மறந்து போயிடுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. அதை என்ன செஞ்சிடுவாராம்? இன்னைக்கு மனுஷங்க நிறைய பேர் மன்னிப்பாங்க, ஆனால் கட்டாயம் அதை என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சு மறந்துடுவார். மறக்கிறது மட்டுமல்ல, நம்ம செஞ்ச பாவத்தை மேற்குக்கும் கிழக்குக்கும் தூரமாக நம்மளை விட்டு விலகிடுவாராம். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் வசனம் சொல்லுது, நம்ம செஞ்ச பாவத்தை அவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் கொண்டு போய் போட்டுருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு உங்ககிட்ட ஆண்டவர் பல தடவை உணர்த்தலாம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்கத்தை கேட்கும்போது, நீ இந்த பாவத்தை செஞ்சிருக்கிற, இந்த தவறை செஞ்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள்கிட்ட பல தடவை உணர்த்திருக்கலாம். உங்களை உணர்த்துகிற அந்த பாவத்தை நீங்கள் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்டிங்கன்னா உங்களை மன்னித்து உங்கள் அழுகையை மாற்றி உங்கள் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் யோசிக்கேன், இயேசுவுக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டான் பார்த்தீங்களா, அவர் யாரு? பரிசேயன். அவனுக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை விட அவர்கிட்ட பாதத்தில் விழுந்து அழுது பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட இந்த பெண்ணு தான் விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிட்ட இருந்து விலையேற பெற்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது யாருன்னா அந்த சீமோன் கிடையாது, இந்த பாவியான ஸ்திரீ தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ கண்ணீரை தொடச்சி இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போ என்றார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ரொம்ப நாளாக அவன் மனசாட்சிக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்த அந்த பாவம், அந்த குற்ற மனசாட்சி நிமித்தம் அந்த கண்ணீரை இயேசு மாற்றி சமாதானத்தோடு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்போ பாவம் செய்யாமல் இருக்கலாம். உங்கள் வாலிப பிராயத்தில் செய்த பாவம், உங்கள் இளம் வயதில் செய்த பாவம், இல்லை யாரோ ஒருத்தருக்கு பண்ணின துரோகம், யாரோ ஒருத்தருக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்ட சண்டை, அது உங்கள் இருதயத்தில் ஐயோ நான் இப்படி பாவம் பண்ணிட்டேனே, ஐயோ நான் இப்படி தவறு செய்துட்டேனே, நான் இப்படி இந்த காரியத்தை பேசியிருக்க கூடாது, நான் பேசிட்டேன்னு சொல்லி உங்கள் இருதயத்தையாவது வாதித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்கள் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தால் அவர் உங்கள் பாவத்தை மன்னித்து உங்களை சமாதானத்தோடு கூட அனுப்ப போகிறார். சத்தமர இல்லையா சொல்லுங்களேன். பாவத்தில் வந்த பெண்ணின் கண்ணீரை ஆண்டவர் துடைத்தார். இரண்டாவது, இன்னொரு பெண்ணுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அந்த பெண் எதுக்காக அழுகிறா பாருங்க. திருப்பிக்கோங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 21:16. இங்கே ஒரு பெண் அழுகிறாள். அவ எதுக்காக அழுகிறாள்? பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். இந்த பெண் யாரு? ஆகார். இந்த ஆகார் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய அரண்மனையில் வேலைக்காரியாக இருந்தாள். அவள் பார்வோனுடைய அரண்மனையில் வேலைக்காரியாக இருந்தால் கூட அவளுக்கு மாதம் மாதம் சம்பளம் கிடச்சிருக்கும். ஆனால் அங்கே இருந்து ஆபிரகாமுடைய வீட்டுக்கு வந்து ஆபிரகாமுடைய வீட்டில் தன்னுடைய எஜமானுக்கு மறுமனையாட்டியாக மாறி அவளுக்கும் கையில் இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அவள் அடிமை பெண். அவளுக்கு அம்மா அப்பாவோ குடும்பத்தாரோ நம்பிக்கையான ஆட்களோ யாருமே கிடையாது. அவளுக்கு அடைக்கலம் முதல்ல பார்வோனுடைய அரண்மனை. இப்போ ரெண்டாவது அடைக்கலம் எதுன்னா ஆபிரகாமுடைய வீடு. இப்போ ஒரு நாள் என்ன நடந்தது? சாராள் தன்னுடைய கணவராகிய ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவளை அடிமை பெண்ணாகிய ஆகார இந்த வீட்டை விட்டு நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க அப்படிங்கிறார். அவள் தன்னந்தனியாக தான் கையில் ஒரு பிள்ளையை வச்சுட்டு கணவனார் கைவிடப்பட்ட அந்த சூழ்நிலைமையில், நம்பிக்கை இழந்த ஒரு சூழ்நிலைமையில், தன்னுடைய வீட்டை விட்டு கணவரால் துரத்தி விடப்பட்ட சூழ்நிலைமையில் அவள் போகிறாள். அவள் போகிற வழியில் அவளுக்கு என்ன பிரச்சனைனா, அவள் எங்கே போனாலும் அந்த 14வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து எடுத்து வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்தரத்திலே பாருங்க, அவ ஒரு எங்க போறதுன்னு தெரியல. எகிப்துக்கு அரண்மனைக்கு போக முடியுமா? அம்மா அப்பா எங்க இருக்காங்க, சொந்தக்காரங்க எங்க இருக்காங்க, எதுவுமே தெரியல. கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, நம்பிக்கை இழந்த ஒரு நிலைமையில வனாந்தரத்தில் ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல தான் பிள்ளைய கையில பிடித்து கொண்டு அவ போகிறாள். அந்த வனாந்தரத்தில் அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க.
அவள் வச்சிருந்த குடிக்க வச்சிருந்த தண்ணி என்ன ஆயிட்டு? காலி ஆயிட்டு. இப்போ அவ்வளோதான், இந்த வனாந்தரத்தில் நான் செத்து போயிடுவேன்னு சொல்லி தான் பிள்ளை செத்துரும். அவள் தன்னை பற்றி கூட வருத்தப்படலை. என் பிள்ளை சாகிறத நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி யாருமே இல்லாத இடத்துல அவள் சத்தம் போட்டு அழுகிறாள். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கை கைவிடப்பட்ட சூழலும் இருக்கலாம், நம்பிக்கை இழந்த சூழலும் இருக்கலாம். ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எங்கள் சொந்தக்காரங்க இல்லை, என் கணவர் இல்லை, என் பிள்ளைகள் இல்லை, யாருமே இல்லை எனக்கு உதவி செய்ய. எனக்கு இந்த உலகத்தில் நான் நம்பி இருந்தேன், இந்த வேலையை நம்பி இருந்தேன், இந்த வருமானத்தை நம்பி இருந்தேன், ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருந்தேன், இப்போ நான் நம்பிக்கையை இழந்துட்டேன். எப்படி நான் இந்த உலகத்தில் வாழ போகிறேன், என் பிள்ளையை என்னை யார் காப்பாற்றுவான்னு சொல்லி நம்பிக்கை இழந்த சூழ்நிலைமையில் நீங்கள் தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு என்ன செய்ய போகிறார் தெரியுமா? பாருங்க 17வது வசனத்தில், தேவன் பிள்ளையை சத்தத்தை கேட்டு தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் பிள்ளையின் சத்தத்தை, உங்கள் கைவிடப்பட்ட சூழ்நிலைமையில், நம்பிக்கை இழந்த சூழ்நிலைமையில் நீங்கள் அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். மனிதர்கள் கேட்காம இருக்கலாம், உங்கள் சொந்தக்காராம கேட்காம இருக்கலாம், நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் உங்கள் அழுகையின் சத்தத்தை தேவன், அவர் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, அதுக்கடுத்து ஒரு மிகப்பெரிய அற்புதம் செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் திறந்தார், அப்பொழுது அவள் கண்டு போய் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாருங்க, அந்த வனாந்தரத்தில் உதவி செய்ய யாருமே இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆகாருக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி ஒரு அற்புதம் செய்தார். ஆமென் சொல்லுங்க. வனாந்தரமான உங்க வாழ்க்கையில் உதவி செய்ய யாருமே இல்லாமல் தவிக்கிற இந்த சூழ்நிலையில் உங்களுக்காக கர்த்தர் இந்த 8வது மாதத்தில் ஒரு நீரூற்றை கட்டளையிடுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்க, நம்பிக்கை இல்லாமல் இருந்த அவளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை முத கொடுக்கிறார். பாருங்க 18வது வசனம், நீ எழுந்து பிள்ளையை எடுத்து கையில் பிடித்து கொண்டு போ, உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன். நீ உன் பிள்ளை செத்துருன்னு நினைக்கிறீல்ல, உன் பிள்ளையோட எதிர்காலத்தை நினைச்சு நீ கவலைப்படுறீல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் உன் பிள்ளைய நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்காக, உறவுக்காரர்களுக்காக நீங்க தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கலாம். ஐயோ என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை ஆண்டவருக்கு கீழ்ப்படியலையே, என் பிள்ளை நல்லா படிக்கலை, என் பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு இல்லை, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, என் பிள்ளையோட எதிர்காலம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்க பிள்ளைக்காக நீங்க வடிக்கிற கண்ணீரை தேவன் கேட்டு உங்க அழுகையை நிறுத்த இந்த 8வது மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு கைவிடப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அழுகிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்க அழுகையை நிறுத்துவார். அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், பாவத்தினால் வந்த அழுகையை நிறுத்தி பாவத்தை மன்னிப்பார். 2வது, கைவிடப்பட்ட சூழ்நிலையில் அழுத பெண்ணுக்கு அவர் நம்பிக்கையை கொடுத்து அவளுக்கு வனாந்தரத்தில் நீரூற்றை உண்டு பண்ணுவார். 3வது, இன்னொரு பெண் வேதத்தில் அழுகிறார், அவளுக்கு ஆண்டவர் எப்படி அற்புதம் செய்கிறார் பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவள் வருஷம் தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். எந்த பிரகாரமாய்? பாருங்க, இங்க ஒரு பெண் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் அவளுக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது. என்ன நடந்துச்சு? 6வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். அவள் இவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல், இங்க ஒரு பெண் பாருங்க சாப்பிடாம அழுதுட்டு இருக்கா. அவள் ஏன் அழுகிறாள்னா, நிந்தையினால் அவள் அழுகிறாள். நிந்தை. இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவளுக்கு குழந்தை இல்லை. அன்னாள் அவளுடைய சக்களத்தி வெளிநாளுக்கு குழந்தை இருக்கு, ஆனால் அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இந்த உலகம் பாருங்களேன், நம்மக்கிட்ட என்ன குறைவாக இருக்குதோ அந்த குறைவை பற்றியே தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. சிலருக்கு பாருங்கள்
நல்லா குடும்பம் நல்லா இருக்கும், நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு வியாதி இருக்கும். அவள் பாரு எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரி அலைவாம்பாங்க. சிலருக்கு அந்த வீட்டில் வியாதி எதுவுமே இருக்காது, அவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்காது. இவளுக்கு வீடு கிடையாது, இவள் தான் பரதேசி மாதிரி ஒரு இடமாக போவாம்பாங்க. சில வீட்டில் பாருங்கள் எல்லாம் நல்லா இருக்கும், அவங்க வீட்டில் அவங்க அப்பா குடிப்பார், அவங்க அப்பா குடிகார அப்பா, குடிகார புருஷன். இப்படி எந்த காரியம் நமக்கு வாழ்க்கையில் குறைவாக இருக்குதோ அந்த குறைவை பற்றி நிந்திக்கிறது, அவமானப்படுத்துறது இந்த உலகத்தோட வழக்கம் அணிஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் மற்றவருடைய கஷ்டத்தை குறித்து நம்ம அவமானமாக பேசவே கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். ஓ சத்துரு விழுந்தான்னு நினைச்சியாத சந்தோஷப்படாதன்னு இருக்காரு, அப்படிதான் சொல்லியிருக்காரு. ஓ சத்துரு விழுந்தா கூட நினைச்சியாத சந்தோஷப்படாத. இங்கே பாருங்க, அன்னாளுக்கு குழந்தை இல்லாதனால அவள் சக்களத்தி அவளை நிந்திக்கிறாள். அந்த நிந்தையை கேட்டு கேட்டு கேட்டு, அந்த நிந்தனையோட வார்த்தையை கேட்டு கேட்டு அவள் சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கிறாள். அப்போ பாருங்க, முதல்ல அவள் யார்கிட்ட அழுகிறான்னா, அவள் அழுதுகிட்டு இருக்கிறத யார் பார்க்க பாருங்க, அவள் புருஷன் பார்க்குறார். அவர் பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தை வாசிங்க. பார்த்து, அன்னாலே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். பாருங்க, அவங்க வீட்டுக்காரர் பார்த்து சொல்லி, ஏமா நீ அழுற, உன்னை பற்றி யார் என்ன சொன்னா என்ன, நான் தான் உன்னை அதிகமாக என்ன செய்கிறேன், நேசிக்கிறேன். கணவருடைய ஆறுதலான வார்த்தை அன்னாளுடைய அழுகையை நிறுத்த முடிஞ்சுதா? இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்தோடனையும் தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, பழக்கமானவங்க கிட்ட ஃபோனை போட்டு மணிக்கணக்காக பேசி பேசி அழுதுகிட்டே இருக்கும். எந்த மனுஷன்கிட்ட பேசி அழுதாலும் அழுது நம்ம கண்ணீர் வேஸ்ட் ஆகும், நம்ம உடம்பு வேஸ்ட் ஆகுமோ தவிர அழுகையில் மாற்றமே நிச்சயாது. அவள் கணவன்கிட்ட சொல்லி அழுதுனால அன்னாளுக்கு ஏதாவது நடந்துச்சா? இல்லை. இப்போ அன்னாள் என்ன செஞ்சா தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சத்தம் வரலையே சொல்லுங்களேன். இப்போதான் அன்னாள் சரியான இடத்துக்கு வந்திருக்கா. இப்போதான் எங்கே வந்திருக்கா? ஆமாம், இப்பதான் அழுகையை மாற்றக்கூடிய ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். இப்பதான் அழுகையின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அதற்கு மறு உத்தரவு தருளுகிற தேவனிடத்தில் வந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப எந்த நிந்தையை நினைச்சு அழுகிறாளோ அந்த ஆலயத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று சொல்லி அவள் மனம் கசந்து அழுதாள். அவள் அழுது கொண்டு அந்த அழுக முடிய போகிற நேரத்தில் அவளுக்கு ஒரு வார்த்தை வந்தது. என்ன தெரியுமா? 17வது வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அவ அழுதுகிட்டு இருக்கும்போதே அவ அழுகையின் சத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு உருக்கமாய் இறங்கி அவளுக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. இந்த புதிய மாதத்தில் இந்த ஆராதனைக்கு வரும் பொழுது நீங்க எந்த காரியத்திற்காக இன்றைக்கு இந்த ஆலயத்தில் கண்ணீர் வடிக்கிறீங்களோ, கர்த்தர் இன்னைக்கு அந்த அழுகையை மாற்ற ஒரு அற்புதம் செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். உங்க அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் மாத்திரமல்ல, உருக்கமாய் இறங்கி உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க போகிறார். ஆமென். 7 மாசமா கண்ணீர் வடிச்சிருக்கலாம். பல வார ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆராதனைகளை வந்து நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம். உங்க கண்ணீரை துடைக்க போகிறார். இனி நீங்க அழுது கொண்டிருக்க போவதில்லை. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த 27வது வசனத்தில் அன்னாள் சொல்றா பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே அவர் எனக்கு கட்டளையிட்டார். அழுகைக்கு மறு உத்தரவு கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க அழுகைக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல மறு உத்தரவு கொடுக்க போகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இனி நீ அழுது கொண்டிராய், அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உருக்கமாய் இறங்கி உனக்கு அவர் மறு உத்தரவு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, பல வருஷமா மனிதர்களிடத்தில் அன்னாள் அழுதாள். ஆனால் ஒரு நாள் தேவ சமூகத்தில் வந்து அழுத உடனே அவள் கண்ணீருக்கு பதில் கொடுத்தார். நீங்கள் யாருக்கிட்ட அழுகிறீங்க? 7 மாதமாக மனிதர்களிடத்தில் நீங்கள் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். 7 மாதமாக உதவி செய்கிற யாருக்கிட்டையோ கண்ணீர் வடிச்சிருக்கலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் நீங்கள் கண்ணீர் வடித்து பாருங்கள். நீங்கள் வடிக்கிற கண்ணீரை துடைக்க இயேசு போதுமானவர். அல்லேலூயா.
அவர் பாருங்க 3 விதமான கண்ணீரை மாற்றுகிறார். முதலாவது, பாவத்தினால் வருகிற அவர் கண்ணீரை மாற்றி பாவத்தை அவர் மன்னிக்கிறார். 2வது, கைவிடப்பட்ட நிலைமையில், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் கண்ணீர் வடித்த ஆகாருடைய கண்ணீரை துடைக்க அற்புதம் செய்தார். 3வது, நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் எப்படி பதில் சொல்றது, இந்த கிராமத்தில் வசிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்களேன்னு சொல்லி நீங்கள் நிந்தைக்கு நடுவில், பரிகாசத்துக்கு நடுவில் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஒரு சொட்டு கண்ணீரை அவர் சமூகத்தில் வடிச்சு பாருங்க. இனி நீங்க அழப்போவதே இல்லை. உங்க அழுகைக்கு அவர் மறு உத்தரவு கொடுப்பார். சத்தமா அல்லையா சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். இனி நீங்க அழுக போவதில்லை. அந்த அழுகையை மாற்றும்படி உங்க கண்ணீரை துடைக்க இயேசு போதுமானவர். அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாம் ஜெபிக்கும்படி எழுந்து நிற்போம். எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் நம்ம கிட்ட தான் பேசியிருக்கிறார். இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு உருக்கமாக இறங்கி உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ நாளாக கண்ணீர் வடிக்கிறீங்க, எவ்வளோ நாளாக யாருக்குமே தெரியாமல், சில காரியத்தை வெளியில் சொல்லி கூட அழ முடியாமல், எப்போ இந்த சூழ்நிலைமை மாறும், எப்போ இந்த போராட்டம் மாறும்னு கண்ணீரோடு வந்திருக்கிறீங்கல்ல. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை மகளே, உன் கண்ணீரை நான் மாற்ற போகிறேன், உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, முதலாவது பாவத்தினால் வந்த கண்ணீரை ஆண்டவர் துடைக்க போகிறார். உங்கள் வலது கரத்தை உங்கள் இருதயத்தில் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை இந்த 7 மாதங்களாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து நீங்கள் செய்த பாவம் ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் தேவ சமூகத்தில் வரும்போதெல்லாம் அது உங்கள் இருதயத்தை காயப்படுத்துதில்லை, அது உங்கள் இருதயத்தை வேதனைப்படுத்துதில்லை. இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஒருவேளை சில பாவத்தை உங்களால் விட முடியாமல் இருக்கலாம். அந்த பாவம் உங்களை மறுபடியும் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் பாவத்தை மன்னிச்சிருங்க சாமி, என் பாவத்தை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என் பாவத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. அந்த ஆயக்காரன் ஜெபித்தது போல, பாவியாக என்மேல் கிருபையாய் இருமுன்னு ஜெபிச்சது போல ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்பா 7 மாதமாக உங்களை துக்கப்படுத்தி இருக்கிறேன், உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறேன். அப்பா என்ன நினச்சி நீங்கள் பல தடவை கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க, என்ன நினச்சி நீங்கள் பல தடவை கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க. ஐயோ என் பிள்ளை இப்படி பாவம் செய்கிறானே, இப்படி என்னை விட்டு தூரமாக போகிறானே, இப்படி பாவத்திலையும் அழிஞ்சு போயிடுவானேன்னு சொல்லி என்ன நினச்சி நீங்கள் பல தடவை கண்ணீர் வடிக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருந்து என்ன ஒரு விஷயம் மன்னிச்சு என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா, என்ன பரிசுத்தமாக்குங்கப்பா. ஒப்பு கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நீங்க பாவத்தை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி அவர் எழுந்திருப்பார். அவர் இரக்கமுள்ள தேவர், அவர் இரக்கமுள்ள தேவர். உம்முடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இயேசுவே என் பாவத்தை மன்னியும், இயேசுவே எனக்கு இரங்கம்னு சொல்லி கூப்பிடுறாங்களோ அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை நீர் செய்வீராக. இதுவரைக்கு தொடர்ந்து வந்த பாவத்தின் கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படட்டும், பாவத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும், எல்லா அடிமைத்தனங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். 2வது, கைவிடப்பட்ட நிலைமையில், நம்பிக்கை இழந்த நிலைமையில், ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, நம்பிக்கை எனக்கு 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 ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, இந்த உலகத்தில் வாழ எனக்கு ஒரு நம்பிக்கையும் இல்லை, என் பிள்ளையோட வாழ்க்கையை நினச்சா பயமாக இருக்குது, என் பிள்ளையோட எதிர்காலத்தை நினச்சா பயமாக இருக்குது, என் பிள்ளையை யார் காப்பாற்றுவா, என் பிள்ளையை யார் உதவி செய்வான்னு சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு நீர் ஊற்ற கட்டளையிடுவேன், உனக்காக ஒரு நீரூற்றை கட்டளையிடுவேன். இயேசுவின் நாமத்தில் பெயர்சபா வனாந்தரத்தில் ஆகாரின் கண்களை திறந்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளுடைய வழியை திறக்கும்படி இவர்களுக்கு ஒரு கண்களை நீர் திறந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒரு புதிய நீரூற்று உண்டாகட்டும், ஒரு புதிய நீரூற்று உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீங்க காப்பாற்றுங்கப்பா.
உடைய பிள்ளைகளை பெரிய ஜாதியாக மாற்றுங்க ஆண்டவரே. மூன்றாவது, நிந்தையால் வருகிற கண்ணீரை மாற்றுகிறார். ஒருவேளை அண்ணால போல அநேகர் கேள்வி கேட்கிறாங்க, அநேகர் பரிகாசம் பண்றாங்க. ஏன் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல? ஏன் உன் வீட்டில் கஷ்டம் மாறல? ஏன் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? ஏன் உன் குடும்பத்தில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அநேகர் வேலை பார்க்குற இடத்துல, வீட்டுக்குள்ள, கிராமத்தில் வீட்டை விட்டு வெளியே தலை காட்ட முடியல. நிந்தைக்கு நடுவில், அவமானத்துக்கு நடுவில் கடந்து வந்திருக்கலாம். தகப்பனே, உங்க பிள்ளைகள் வடிக்கிற கண்ணீரை தொடங்கப்பா. உங்க பிள்ளைகள் எந்த காரியத்துக்காக கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த கண்ணீரை மாற்றும்படி இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. கர்த்தர் எனக்கு அப்படி செய்வார் விசுவாசிக்கிறவங்க நல்ல 2 கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உன் கண்ணீரை துடைக்கிறார். அவர் அழுகையின் இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு உருக்கமா இறங்கி உனக்கு மறு உத்தரவு தருவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்தே நடத்திடுவார். நல்லா கைத்தட்டி பாடுமா. கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்தே நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். இந்த மாதத்தில் என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஆமென். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் அவர் வந்துட்டாலே அற்புதம் நடக்கும். உங்க கண்ணீரை துடைக்கும்படி, உங்க பாவத்தினால் வந்த கண்ணீரை துடைக்கிறார். உங்க கைவிடப்பட்ட கண்ணீரை துடைக்கிறார். நிந்தையினால் வந்த கண்ணீரை துடைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, இயேசுவே என் கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம், என் கண்ணீரை துடைப்பதற்காக ஸ்தோத்திரம். இனி நான் அழப்போவதில்லை. என் அழுகைக்கு நீர் மறு உத்தரவு தருகிறீர். தகப்பனே, உங்கள் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. நீர் பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்தை உருக்கமாய் கேட்டு உனக்கு மறு உத்தரவு தருவேன் என்று சொன்னது போல பாவத்தினால் வந்த கண்ணீரை மாற்றி சமாதானத்தை தாரும். கைவிடப்பட்ட சூழ்நிலையில் வடிக்கிற கண்ணீரை மாற்றி உடைய பிள்ளைகளை காப்பாற்றும். நிந்தனையினால் வருகிற கண்ணீரை மாற்றி உடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். நீர் அப்படி செய்கிற கிருபைக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.